வணக்கம். 2026 ஆம் ஆண்டில் வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் உகந்த பௌர்ணமி நாட்கள் எப்போது வருகின்றன? எந்தெந்த மாதங்களில் சிறப்பு பௌர்ணமிகள் உள்ளன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டியவை. வழிபாடு. இந்த பௌர்ணமி நாளில் முருகன், மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவை மனமூருகி வழிபடுவது மன அமைதியையும் குடும்பத்தில் சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். விரதம். அதிகாலையில் புனித நீராடி வீட்டை தூய்மை செய்து விரதமிருந்து பூஜிப்பது நம் கர்ம வினைகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். கிரிவலம். திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் நிலவொளியில் கிரிவலம் செல்வது ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் புண்ணியத்தையும் மன வலிமையையும் தரும். 2026 ஆண்டின் விசேஷமான பௌர்ணமி நாட்கள். 2026 ஆண்டில் வரும் பௌர்ணமி நாட்களில் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் விசேஷமான 3 முக்கிய தினங்கள் இதோ. பிப்ரவரி 1, 2026 ஞாயிறு, தைப்பூசம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது தீய சக்திகளை அழித்து வாழ்வில் வெற்றியை தரும். ஏப்ரல் 1, 2026 புதன், சித்திரை பௌர்ணமி. நம் பாவ புண்ணியங்களை கணக்கெழுதும் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் மன தூய்மையும் நல்வாழ்வும் பெறலாம். மே 1, 2026 வெள்ளி, வைகாசி விசாகம். முருகப்பெருமான் அவதரித்த தினமான இன்று அறிவுத்திறன் வளரவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் வழிபாடுகள் செய்வது சிறப்பு. இந்த தகவல்கள் உங்கள் வழிபாட்டு திட்டமிடலுக்கு உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.